முதலாவதாக 2012ஆம் ஆண்டின் 22ஆம் இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் திருத்த சட்டத்தின் 66A பிரிவின் கீழ் உள்ளூராட்சி ஆணையாளரான ஆதர்நபி முகமது அஸ்மி ஆகிய எனக்கு வழங்கப்பட்டிருந்த தத்துவங்களுக்கு அமைவாக கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் என்ற அடிப்படையில் நிந்தவூர் பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் பதவி வெற்றிடம் ஏற்பட்டதன் காரணமாக அவ்வெற்றிடத்தினை நிரப்புவதற்காக இந்த கூட்டம் என்னால் கூட்டப்படுவதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இக்கூட்டம் தொடர்பான அறிவித்தலானது 2025 11ஆம் மாதம் 7ஆம் தேதிய 2461/30 இலக்க இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அதிவிசேட வர்த்தமான பத்திரிகை மற்றும் 2025 11/11 தேதிய தமிழ் தினகரன், சிங்களம் தினமின, ஆங்கில டெய்லி நியூஸ் தினசரி பத்திரிகைகள் மற்றும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பதிவு தபாலூடாகவும் அழைப்பு விடுத்து இக்கூட்டத்துக்கான அழைப்பிதழ் 11/21 தேதியாக இன்று ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. எனவே சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் இந்த கூட்டம் அழைப்பு விடுக்கப்பட்ட வேளையில் கூட கௌரவமான 13 உறுப்பினர்களில் 10:30 மணி அளவில் கூட கௌரவ உறுப்பினர் ஆதம் ரியாஸ் ஆதம் அவர்கள் இந்த கூட்டத்திலே பிரசன்னமாயிருந்தார். கௌரவ உறுப்பினர் முகமது ஜசூலி முகமது ஜுசைன் என்பவர் பிரசன்னமாயிருந்தார். கௌரவ உறுப்பினர் ஹாரூன் அம்ஜாத் அலி அவர்கள் பிரசன்னமாயிருந்தார். கௌரவ உறுப்பினர் இஸ்மாயில் லப்பை முகமது ஜாபிர் அவர்கள் பிரசன்னமாயிருந்தார். கௌரவ உறுப்பினர் முகமது ஜவுபர் ஜுவைரியா என்பவர் பிரசன்னமாயிருந்தார். கௌரவ உறுப்பினர் புதுவிதீன் முகமது ஜலீல் என்பவர்கள் பிரசன்னமாயிருந்தார்கள். இந்த கூட்டத்திலே முகமது இப்ராஹிம் இர்ஃபான் அவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கவில்லை. கௌரவ உறுப்பினர் சுலைமான் லப்பை முகமது ஷாயிஃபு என்பவர் இந்த கூட்டத்திலே பிரசன்னமாயிருக்கவில்லை. கௌரவ உறுப்பினர் முகமது முஸ்தபா முகமது அன்சார் என்பவர் பிரசன்னமாயிருக்கவில்லை. கௌரவ உறுப்பினர் முகமது அமீன் முகமது ரசீன் என்பவர் பிரசன்னமாயிருக்கவில்லை. கௌரவ உறுப்பினர் முகமது இஸ்மாயில் பாத்திமா ரிஹானா என்பவர் பிரசன்னமாயிருக்கவில்லை. கௌரவ உறுப்பினர் மீரா லப்பை சம்சுன் அலி என்பவர் பிரசன்னமாயிருக்கவில்லை. கௌரவ உறுப்பினர் அகமது இஃப்திகார் அகமது என்பவரும் பிரசன்னமாயிருக்கவில்லை. இவற்றை சரியான முறையில் குறிப்பிட்டுக் கொள்ளுமாறு நான் குறித்த உத்தியோகத்திற்கு கட்டளையிடுகின்றேன். மேலும் இந்த கௌரவ உறுப்பினரான சபையிலே 13 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இந்த சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் 262ஆம் அத்தியாய சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் அதனுடைய 66ஆம் பிரிவின் இஎன்ஆவின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக அதனுடைய 3ஆம் பிரிவு அதனுடைய 2ஆம் உட்பிரிவின் கீழ் சபையினுடைய கௌரவ தவிசாளரை தேர்ந்தெடுத்தலானது சபையின் உறுப்பாண்மையில் அரைவாசிக்கு குறையாதவை கொண்டுள்ள ஒரு கூட்ட நடப்பன் அத்தகைய கூட்டத்தில் சமூகம் அளித்திருந்தாலுடைய இடம்பெறல் ஆகாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்திலே கோரம் ஒன்று இல்லாத காரணத்தினால் இந்த கூட்டமானது ஒத்திவைக்கப்படுகிறது. இதற்கான உரிய மீண்டும் அழைப்பிதழ் கௌரவ உறுப்பினர்களுக்காக மீண்டும் ஒரு தினத்திலே ஒன்று கூடுவதற்கான அழைப்பிதழும் அதற்கான கெசட் நோட்டிபிகேஷனும் காட்சிப்படுத்தப்படும். அதன் பின்னராக இந்த கூட்டம் இடம்பெறும் இந்த கூட்டத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தினை நிறைவு செய்து கொள்கின்றேன். கௌரவமான உறுப்பினர்கள் இந்த நிகழ்வுக்காக வருகின்ற எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த கூட்டத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.